இன்றைக்கி சிஎம்எல் பற்றி பார்க்கலாம். சிஎம்எல் கிரானிக் மைலார் லுக்கிமியா. இது மைரோ ப்ராலிஃபரேட்டிவ் டிசார்டர். அப்படின்னா என்ன எடுத்தோம்னாக்க நார்மல் செல்ஸு நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும். நம்ம லுக்கிமியாலேருந்து அப்நார்மல் இமேஜ் செல்ஸ் வரும் இல்லையா, இது நார்மல் செல்ஸ். அதனால தான் மைலோ ப்ராலிஃபரேட்டிவ் டிசார்டர். இதில் மொத்தம் 8 டிசார்டர் இருக்குது. அதில் மோஸ்ட் காமன் இஸ் சிஎம்எல். இதில் என்ன ஆகும், எல்லா ரேஸும் அஃபெக்ட் ஆகும். ஆல் ரேசஸ் கேன் பி அஃபெக்டட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் மெச்சுரேஷன் ஆஃப் ஆல் செல்ஸ், டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே நிறையா ப்ராலிஃபரேட் ஆகும். அதில் டபிள்யூபிசி நிறையா ப்ராலிஃபரேட் ஆகும். ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 30 to 80 வயசுக்குள்ளே வரலாம். பீக் ஏஜ் 55 years. ஸோ மோஸ்ட்லி அந்த மிடில் ஏஜ் எல்டர்லி தான் வருது. பிரச்சனை என்னது, பிஹெச் குரோமோசோம், ஃபிலடெல்ஃபியா குரோமோசோம் 9க்கும் 22க்கும் நடுவில் ஒரு ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன் இருக்கும். அதனால் ஒரு ப்ரோட்டீன் உருவாகுது. அந்த ப்ரோட்டீன் வந்து செல் ப்ராலிஃபரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் பிரச்சனை. இந்த டிசீஸில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. கிரானிக் ஃபேஸ், ஆக்சிலரேட்டட் ஃபேஸ், பிளாஸ்ட் ஃபேஸ். கிரானிக் ஃபேஸ்னால் நம்ம பார்க்குறது பேஷண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் கவுண்ட் மட்டும் அதிகமாக இருக்கும், ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும், டபிள்யூபிசி அதிகமாக இருக்கும், பிளேட்லெட் அதிகமாக இருக்கும், மற்றபடி எதுவும் சிம்டம்ஸ் இருக்காது. ஆக்சிலரேட்டட் ஃபேஸில் இப்போ பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு கவுண்ட் திடீர்னு குறைய ஆரம்பிச்சிடும், இல்லை அப்நார்மல் செல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பிளாஸ்ட் கிரைசிஸ் தான் அது. லுக்கிமிக் செல்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பெரிஃபரல் பிக்சரில். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். லெத்தார்ஜி, வெயிட் லாஸ், கவுட் என்னக்கா செல்ஸ் நிறையா இருக்குது. செல்ஸ் செத்து போகிறப்ப யூரிக் ஆசிட் நிறையா வரும். அப்புறம் அப்நார்மல் ஸ்வெட்டிங் இதெல்லாம் இருக்கும். மேசிவ் ஸ்ப்ளீனோமெகலி இருக்கும், ஹெப்படோமெகலி இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலடெல்ஃபியா குரோமோசோம் தான் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் பேசோஃபில்ஸ் எலிவேட் ஆகிருக்கும், எல்டிஹெச் எலிவேட் ஆகிருக்கும், யூரிக் ஆசிட் கேன் பி எலிவேட்டட். ட்ரீட்மெண்ட்டு கிரானிக் ஃபேஸ்க்கு டைரோசின் கைனேஸ் இனிபிட்டர்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிஹெச் குரோமோசோமில் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரோட்டீன் தான் ஸ்டிமுலேட் பண்ணுது செல்லை. அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு தான் டைரோசின் கைனேஸ் இனிபிட்டர்ஸ். இமாட்டினிப், நிலோட்டினிப், டாசாட்டினிப் 3 ட்ரக் இருக்குது. இந்த 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த மியூட்டன் T315I மியூட்டேஷன் இருக்குது, அது இருந்துச்சுன்னா பொனாட்டிப்னு ஒன்று இருக்குது. மற்ற 2 ஃபேஸில் வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் பிளாஸ்ட் ஃபேஸில் வந்து நிலோட்டினிப், டாசாட்டினிப் கொடுக்கலாம். கடைசி அல்டிமேட்டாக ஹெமட்டோபேட்டிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இல்லை டைரோசின் கைனேஸ் இனிபிட்டர்ஸ், இமாட்டினிப் அப்படிங்கிற அளவுக்கு எழுதினா கூட போதும்.